பாய் பாய் ரொட்டி ஒலிங்க இவனுங்க வாரானுங்க. பாய் கடை ரொட்டி சாப்பிட்றத விடவே முடியாது. போன ஜென்மத்தில் தானியம் உன்னியாக இருந்திருப்பான் போல. நம்ம பிஸ்னஸுக்கு என்னமோ வாசித்தான். சரிதான். இந்த பர்பிள் ஃபோர்ஸ் என்ற இளைஞர் அமைப்பில் சேரலாம்னு இருக்கேன். இன்னைக்கு அவங்கெல்லாம் மீட்டிங் வைக்கிறாங்களான்னு கேள்விப்பட்டேன். த பர்பிள் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? அதை பற்றி நீ பேசிட்டு இருக்கேன்னா கேட்டிருக்கேன். ஊரில் இருக்க இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு புது அமைப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுல எம்பிக்கு பெரிய விருப்பம் இல்லை. இதுக்கு எதிராக நிற்கிறாரு. அதோட ஏதோ மிரட்டல்களும் செஞ்ச மாதிரி கதை வந்தது. என்ன பிரச்சனை அவருக்கு? அது இளைஞர் செட்னால எப்படியும் 50 வயசுக்கு மேலே இருக்கிற யாரையும் லீடராக போட மாட்டாங்க. அதால இனி தெரியும் தானே உனக்கு என்ன சீன்னு. அந்த மாதிரி எப்படி அவர் மிரட்ட முடியும்? கவர்மெண்ட்டோ வேறு அமைப்புகளோ தலையிடாம எல்லாருக்கும் சொந்தமா அமைப்பு அல்லது சங்கம் ஸ்டார்ட் பண்ணவோ இல்லை விரும்பின கமிட்டியில் சேரவோ அடிப்படை உரிமை இருக்கு. நம்ம டெமோக்ராட்டிக் சொசைட்டி நிலையா வச்சிருக்க இந்த உரிமை எல்லாம் ரொம்ப முக்கியம். இது குரூப்பாக சேர்ந்து அவங்களுக்கு தேவையான பொதுவான விஷயங்களை நிறைவேற்றிக்க எதுவும் ஒரு சிக்கலுக்காக ஒன்னா குரல் கொடுக்க உதவியா இருக்கும். என்ன இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. ஆமா பாய், கட்சி மீட்டிங் எல்லாம் போறீங்களே, இதெல்லாம் பத்தி விசாரிச்சிருக்கீங்களா? ஒரு கட்சியில் சேர்றது, கூட்டமாக மீட்டிங் வைக்கிறது எல்லாமே ஒரு உரிமையிலே தான். ஊரில் ஃபியூனரல் எடுத்து பொறுப்பாக செய்கிற அந்த சங்கம் கூட இப்படி தானே ரன் ஆகிட்டு இருக்கு. ஆர்டிகல் 20 ஆஃப் த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸும் ஆர்டிகல் 22 ஆஃப் த இன்டர்நேஷனல் கோவனன்ட் அண்ட் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் மாதிரி சர்வதேச யாப்புக்களில் இதை பற்றி விவரமாக சொல்லிட்டு இருக்காங்க. நீ கடையில் சொல்லிட்டு இருந்த தானே ஒரு அமைப்பில் கவர்மெண்ட் வேறு எந்த ஆர்கனைசேஷனும் தலையிட முடியாதுன்னு. இதுவும் நம்ம எண்ணங்களை வெளியில் காட்டுற ஒரு வகையான வழியில். அதோட இந்த அமைப்புகள் ஸ்டார்ட் பண்ணுறது சேர்றதுல ஃப்ரீடம் இருக்குதுல என்ன நன்மை? கட்டாயம் அது இருக்கணும். இந்த அமைப்புகளான சுதந்திரம் தான் ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டியை சரியாக நடக்கவும் வளரவும் முக்கியமான காரணமாக இருக்கு. ஹாய், நான் உங்க 2 பேரையும் தான் தேடிட்டு இருந்தேன். அங்க ருவன்மொழி வந்துட்டு இருக்கா. நீ நோனண்ணாட வீட்டுக்கா போயிட்டு இருக்க? நீயும் அங்கதானே போற? ஆமா, இப்பதான் அந்த அமைப்புகள்ல என்ன மாதிரி மினிஸ்டர்ஸ் மிரட்டல் விடுறாங்கன்னு பத்தி கதைச்சிட்டு இருந்தோம். இது யங்ஸ்டர்ஸ் கம்யூனிட்டி, அதால கண்டிப்பா சுதந்திரம் இருக்கணும். ஓகே சரித், நீ ஃப்ரீடம் பத்தி கதைச்சிட்டே இருக்க தானே, பிறகு இந்த அமைப்பு எல்லாம் மெயின் முக்கியமா இருக்கு. இது டெமோக்ரஸியை வளர்க்கவும் தனிநபர் உரிமையை பாதுகாக்கவும் எல்லாரோட ஈடுபட்டு ஊக்குவிக்கவும் மக்களிடையே ஒரு யூனிட்டியை ஏற்படுத்தும் தேவைப்படுது. அதோட நாட்டில் இருக்க பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் பிரச்சனைகளை தீர்க்க புது ஐடியாஸ் கொண்டு வரும் சப்போர்ட்டா இருக்கு. ஓகே, எனக்கும் இது எல்லாம் தெரியும். மக்களை ஃப்ரீயா பழக விடுறதால சொசைட்டில புதுவிதமான எண்ணங்களும் பிரச்சனையை தீர்க்கிற வழிகளும் உருவாக வாய்ப்பு இருக்கு. இப்போ கொஞ்சம் ஐடியா வருது. இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்கிற நம்ம ஆட்களுக்கு நன்மையாக தரும். ஆனால் இதில் சும்மா மற்ற ஆட்கள் மூக்கு நுழைக்கும் போது தான் கடுப்பாக இருக்கு. உண்மைத்தான். அதோட இன்னொரு விஷயம், இதில் சுதந்திரமா மற்ற ஆக்களோட இணைஞ்சு கதைக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட அடையாளங்கள் நம்பிக்கைகளை வெளிப்படுத்த வழி இருக்கு. இந்த அமைப்பு சுதந்திரம் எல்லாரும் தங்களுக்கு ஏற்ற ஆர்கனைசேஷனை செலக்ட் பண்ணி ஈடுபட முடியும். நம்ம உருவாக்குற இந்த சுயாதீன அமைப்புகள் கவர்மெண்ட் மேற்பார்வைக்கு பார்க்குற மாதிரி செயல்படுமா? நிச்சயமா. அது நம்ம கவர்மெண்ட் அதிகாரத்துக்கு எதிரான ஒரு பேலன்ஸ்னு சொல்லலாம். இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அநியாயத்துக்கு எதிராக குரல் எழுப்பலாம். இது ஒரே கட்சியையோ அல்லது ஆளை சுத்தியோ ஆக்கள் சேர்ந்து எல்லையில்லாத அதிகாரம் வாரத நிறுத்தும். எனக்கும் புரியுது அந்த சர்வாதிகார முடிவுகளால என்னெல்லாம் நடந்ததுன்னு. இப்பவும் ஞாபகம் இருக்கு. சரியா சொன்ன. எல்லோருக்கும் சமனான ஒரு சமூகத்தை உருவாக்க அமைப்பு சுதந்திரம் நிச்சயம் தேவையானது. நிஜமாவே ஒரு சமநிலையான சமூகத்தை உருவாக்க முடியும்னா நம்ம இந்த பர்பிள் ஃபோர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணலாம் தானே? ஆமா, நம்ம போவோம். அங்க இந்த வயலுக்குள்ளால குறுக்கா போனா ஏலியா போயிடலாம். போ.